ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் போனாங்க வந்துட்டு க்ரீம் கொடுத்தாங்க. அது வந்து யூஸ் பண்ணணுமே கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கம்மியாக வருதுன்ட்டு ரொம்ப நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. அலோவேரா ஜெல் மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குளிச்சுட்டு அதை மட்டும் போட்டுக்கிறேன். அது வந்துட்டு மூஞ்சி வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருக்குது. அது மட்டும் போட்டு எப்பவும் வைக்கிற மாதிரி சாந்து போட்டு ஒன்று வச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம வயலில் நிறைய பருத்தி அடிச்சிருக்கிறதுனால அம்மா அண்ணியெல்லாம் கூட்டிகிட்டு வேலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி பாப்பா 2 பேருமே நான் தான் ஃபுல்லாக டே வச்சுட்டு பார்த்துக்கணும். அவங்களுக்குமே ஸ்கூல் லீவுங்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து விட்டுட்டு பருத்தி எடுக்க போயிட்டாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா நமக்கு தான் வேலை அதிகம். ஃபுல்லாக மார்னிங் ஏந்திரிக்கிறதே ஃபுல்லாக சமைச்சிட்டு டீ போட்டுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கணும். இன்றைக்கி அப்படி தான் காலைல சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க. ஏஞ்சி பார்த்தா வீட்டில் ஒன்றுமே இல்லை. அப்போவே மணி 10 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை இருந்துச்சா, அதை வச்சு ஏதாச்சும் பொரியல் மாதிரி பண்ணிடலான்ட்டு கீரையை பறிச்சிட்டு வந்துட்டு சுண்டுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கீரையெல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டு போட்டுட்டு பார்த்தா வீட்டில் வந்துட்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃப்ரிட்ஜிலலாம் தேடி பார்த்தா அண்ணி வீட்லேயும் போய் பார்த்தா பச்சை மிளகா இல்லை. அப்புறம் தான் நல்லா தோணுச்சு, நம்ம வீட்டில் 2-3 பச்சை மிளகாய் செடி போட்டதுன்ட்டு மைண்டில் வந்துச்சு. அதில் காய்ச்சிருக்குதா இல்லையான்னு செக் பண்ணலான்னு தான் போய் பார்த்தேன். அதில் போய் பார்த்தா நல்லாவே காய்ச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2 ரோஸ் செடி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்துட்டு இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரோஸ் வந்து பறிச்சிருந்து திரும்பவுமே 2 முட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் மிளகா வந்து நல்லா குண்டு குண்டாக பறிச்சிருக்கு. இந்த விதை வந்துட்டு அப்பா கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி செடியிலேருந்து காய்கறி பூக்கள்லாம் பறிக்கிறது வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். அதே பறிச்சுட்டு வந்து கட் பண்ணி போட்டு அண்ணி வீட்டுக்கு போனேன். அங்கே வந்துட்டு கடலை கொஞ்சம் பொறிச்சு வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு முள்ளரும்பு கொஞ்சம் பூத்துருந்துச்சு. பறிச்சுட்டு வந்துட்டு சாமி ஃபோட்டோக்கெலாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட உட்காந்தேன். மணி 12 தாண்டிடுச்சு. சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் எல்லோரும் வச்சுட்டு போன ட்ரெஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதை காய வச்சுட்டு ஒரு வழியாக வேலை முடிஞ்சு திரும்ப இது ஸ்டார்ட் ஆகும் காய்ஸ், டீ போடுறது.